ஆமா, நீங்க குரானை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் உண்மையில மக்கள் குரானை படிச்சாலும் அவங்களுக்கு அந்த, நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். பாருங்க, உலகத்துல ஒரு மனுஷன் யோசிச்சு கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயமே இல்ல. ஒருவேளை அவர் குரானை நிராகரிக்கிறார்னு வச்சுப்போம். அதனால குரான் நமக்கு சொல்லுது, கடவுள் குரான்ல சொல்றாரு இந்த மாதிரியான மக்கள் நிராகரிப்பாங்கன்னு. கடவுள் இதையும் சொல்றாரு. உதாரணத்துக்கு மக்கள் இயேசுவ கடவுள்னு சொல்றாங்க, குரான் இத சொல்லுது. இப்போ முழு உலகத்திலையும் இயேசுதான் கடவுள்னு சொல்ற மக்கள் இருக்காங்க. ஆனா அவங்களால பைபிள்ல எந்த இடத்துலயும் இயேசு நான் தான் கடவுள்னு சொன்னதா காட்ட முடியாது. ஆமா, அவர் அதை எப்பவும் சொல்லல. ஆனா மக்கள் அவர் கடவுள்னு சொல்றாங்க. இயேசு சொன்னாரு. இல்ல கொஞ்சம் இருங்க, என்ன பேச விடுங்க பிளீஸ். இயேசு ஒருபோதும் நான் தான் கடவுள்னு உரிமை கொண்டாடல. ஆனா குரான் சொல்லுது மக்கள் கிறிஸ்துவ கடவுள்னு சொல்லுவாங்கன்னு. சோ குரானோட இந்த கூற்று ஒரு உண்மை. ஏன்னா மக்கள் அப்படி சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் அவங்க தேவகுமார்னு சொல்றாங்க. குரானோட இன்னொரு வசனத்துல அவங்க தேவகுமார்னு சொல்றதா சொல்லியிருக்கு. சோ கிறிஸ்துவ தேவகுமார்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் திரித்துவத்தோட ஒரு பகுதின்னு சொல்றாங்க. குரான் சொல்லுது இது திரித்துவத்தோட ஒரு பகுதின்னு. பைபிள்ல எங்கேயும் திரித்துவம் சொல்றேன் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, குரான்ல என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் உலகத்துல இருக்கிற மக்கள் குரான்ல எழுதியிருக்குன்னே தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ உங்களால ஒரு வசனத்தை கூட மறுக்க முடியாது. மறுக்க முடியாதுன்னா நீங்க அதை படிச்சுட்டு ஆமா மக்கள் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க, அது உண்மை. இயேசுதான் கடவுள் சொல்றாங்க, அது உண்மை. கிறிஸ்து தேவகுமார்னு சொல்றாங்க, அது உண்மை. திரித்துவம் சொல்றாங்க, அது உண்மை. அவங்க அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. பாஸ், நீங்க அப்படி சொல்லலைன்னா குரான் வசனம் தப்பாயிடும். அதுவும் இயேசு பத்தி மட்டும்தான் அப்படி சொல்றாங்க. ஈப்ரு தீர்க்கதரிசிகளோட பல பெயர்கள் பைபிளையும் குரான்லயும் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா குரான் வேற எந்த ஒரு மனிதரையும் முகமது தான் கடவுள், ஆபிரகாம் தான் கடவுள், இல்ல அவர் தான் கடவுள்னு சொல்லல. ஆனா பைபிள்ல எல்லாரும் கடவுள், கடவுளோட குமாரன். ஆதாம் ஒரு குமார் இல்ல கடவுளோட குமாரன் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அப்புறம் நீங்க எல்லாரும் சொல்றீங்க பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நாங்க எல்லாரும் கடவுளோட பிள்ளைகள். அப்போ சரி, நான் கிரேக்க வார்த்தையை சொல்றேன். அந்த கிரேக்க வார்த்தைக்கு இங்க இருக்கிற குமார்ன்ற அதே அர்த்தம் கிடையாது. இல்ல சரி, அதுக்கு என்ன அர்த்தமான எனக்கு கிரேக்கம் தெரியாது, அதனால நான் அதுக்குள்ள போகல. ஆனா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்க கடவுளோட பிள்ளைகள் சொல்றது என்னால குரான்ல காட்ட முடியும். சரி, அப்போ மறுபடியும் நாம சொல்றோம், நாம கடவுளோட பிள்ளைகள், பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே. சோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற எல்லாமே குரான்ல இருக்கு. அது சரியோ தப்போ நீங்க நம்புறீங்க, கடைபிடிக்கிறீங்க. உங்களோட புத்தகம்ல அது பெரிய புத்தகம் குரான். ஆனா பைபிள் சொல்லுது பூமியில யாரையும் தந்தன் கூப்பிடாதீங்க, ஏன்னா ஒரே ஒரு தந்தை தான் இருக்காரு, அவர் பரலோகத்துல இருக்காரு சொல்லுது. அப்போ ஆனா கத்தோலிக்க திருச்சபை அவங்க போதகர தந்தன் கூப்பிடுறாங்க. அப்போ இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் என்ன தெரியல, அப்போ அவங்க சொந்த விதியே மீறுறாங்க. ஆமா, ஆனா மனித மனநிலை, நான் முழு உலகத்தை பத்தி பேசுறேன். கடவுள் ஒரு ஆவி, கடவுள் ஒரு உடம்பு கிடையாது, அவர் ஒரு ஆவி. ஆனா உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மனித மனநிலையும் மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, புத்தகத்துல என்ன இருக்குன்னு உணராமலேயே குரான்ல இருக்கிறது அவங்க ஏற்கனவே நம்புறாங்க. ஆமா, சில விஷயங்கள்ல ஆமான்னு தான் சொல்லுவேன். எல்லா விஷயங்களையும் குரான்ல இல்லாத எதையும் உங்களால எனக்கு காட்ட முடியாது. இது இதுல காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா என்னால காட்ட முடியும். ஏன்னா தப்பான விஷயங்கள் கூட குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறதுனால தான் கடைபிடிக்கப்படுது. இல்ல, தவறா கடைபிடிக்கப்படுற விஷயங்கள் நிறையவே இருக்கு. அது குரான்ல இருக்கு, அதனால அவங்க அதை செய்வாங்க. ஏன்னா அது கடவுளோட வார்த்தை. ஆமா.